ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன, இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அதோட கண்டென்ட் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். அந்த கண்டென்ட் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே போய் அதோட கண்டென்ட்டை வந்துட்டு 7 சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த 7 வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஒருவேளை அந்த 7ன்றது ரெஃப்ளெக்ட் ஆகாமல் 5ன்றது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அது வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்துட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைத்தானில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்டாக வந்துட்டு இருக்கும். அது வந்து எப்படி அப்படின்றது வந்துட்டு கீழே பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சர்க்கிள்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கால் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ சர்க்கிளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து வேறு ஒரு இடத்துல நம்ம சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி இருந்திருப்போம், அதுக்குரிய ப்ரோக்ராம்க்குரிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரோக்ராம். இதில் வந்துட்டு சர்க்கிள் டாட் பிவைன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரேடியஸ் வேல்யூ வந்து கொடுத்துட்டு அந்த ரேடியஸை வந்துட்டு இங்கே இது பண்ணியிருக்கோம். இதை தவிர நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கெட் ஏரியான்ற வேல்யூ வந்துட்டு அங்கே வேறு ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணிப்போம். ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷனை பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்துருக்கோமோ அந்த இங்கே செல்ஃப் ரேடியஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ இன்ட்டு பை அப்படின்னு சொல்லி, அதாவது பைஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி கெட் ஏரியாவுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இது ரெண்டு தான் வந்துட்டு நம்ம அங்கே அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம கால் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து எப்போயுமே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோடனே கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே செட் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சர்க்கிளோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்றதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோடய வேல்யூ வந்துட்டு 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே பாஸ் பண்ணுறோம். ஒன்று இந்த சர்க்கிளோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்துட்டு இந்த என்னோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இந்த என்னோட வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட், அதாவது என்னன்றது வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால நம்ம உள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகாது. இந்த மை சர்க்கிள்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம உள்ளே போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட கண்டென்ட் வந்துட்டு இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருப்போம், இது சர்க்கிளோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருந்துச்சு, அந்த அங்கே ரேடியஸோட வேல்யூ நம்ம என்னென்னு செட் பண்ணியிருந்தோம், 1ன்னு செட் பண்ணியிருந்தோம். என்னோடய வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, 5ஆக இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் பாஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அப்படியே என்னாகும், ஃபஸ்ட் பேராமீட்டர் ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் பேராமீட்டர் செகண்டுக்கும் இருக்கும். அப்போ சியோட வேல்யூ 1 டைம்ஸோட வேல்யூ 5 அப்படின்றது மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறதுனால இங்கே வந்துட்டு ரேடியஸ் ஏரியா அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ரேடியஸ் இங்கே இருக்கும், அப்புறம் ஏரியா அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கும் அவ்வளோ ஸ்பேசஸ் விட்டு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டைம்ஸோட வேல்யூ நம்ம செக் பண்ணுறோம். நம்ம என்னென்னு பாஸ் பண்ணியிருந்தோம், 1 5 பாஸ் பண்ணியிருந்தோமா. ஸோ இப்போ வந்து 5 > 1 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி டாட் ரேடியஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, 1ஆக இருக்குது. கெட் ஏரியாவில் நான் ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, பைஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ 1க்கு வந்துட்டு பைஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 3.1415 இந்த வேல்யூ வந்துட்டு வரும். ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கும். அடுத்து வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா 2ஓட வேல்யூ வந்து இப்போ வந்துட்டு டைம்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருந்தது, 5ஆக இருந்தது. நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இங்கே போகணும். இங்கே போனீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னென்னு பாஸ் பண்ணியிருந்தோம், 1 5 பாஸ் பண்ணியிருந்தோம். அப்போ சி டாட் ரேடியஸில் 1 ஆல்ரெடி இருந்திருக்கும். டைம்ஸோட வேல்யூ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 5 இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ வந்துட்டு ரேடியஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், டைம்ஸோட வேல்யூ வந்து ஒரே ஒரு நம்பர் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ரேடியஸ் +1 1 + 1 2 5 - 1 4 அப்படின்றது மாதிரி ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டைம்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, 4ஆக இருக்குது. இப்போ 4 > 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. இப்போ வந்துட்டு என்னவாக இருக்குது, ரேடியஸோட வேல்யூ 2. ஸோ அதனால் 2 அதோட கெட் ஏரியா என்னவாக இருக்கும், பைஆர் ஸ்கொயர். 2க்கு வந்துட்டு பைஆர் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிக்கோமோ அந்தது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 3 ஆகும். டைமோட வேல்யூ வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுவும் 3 ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம 3க்கு பார்க்குறோம். 3 > 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ ரேடியஸோட வேல்யூ இப்போ என்னவாக இருக்குது, நமக்கு 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 3க்கு வந்துட்டு
கொடுக்குறோம். அதோட கெட் ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 வச்சு பையார் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா அதோட ஏரியா வந்துட்டு இந்த மாதிரி வரும். அடுத்து என்ன பண்ணுறோம், ஏரியாவோட வேல்யூ வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி 3ல இருந்தது 4 ஆகுது. டைம்ஸோட வேல்யூ வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்க. 3ல இருந்தது வந்து 2 ஆகுது. இப்போ வந்து 2 greater than or equal to 1 கண்டிஷன் என்னவாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது. இப்போ நம்ம ரேடியஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்னவாக இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4க்குரிய ரேடியஸ் வந்துட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அதோட கெட் ஏரியா வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 5 ஆகுது. டைமோட வேல்யூ வந்துட்டு நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். 1 ஆகுது. இப்போ 1 greater than or equal to 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால திரும்ப உள்ளே வரும். இப்போ என்ன பண்ணுறோம், 5க்குரிய ரேடியஸ் வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது 5 ரேடியஸை பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து அதுக்குரிய கெட் ஏரியா வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிவிடுறோம். பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் 6ன்னு ஆகும். டைமோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் 0ன்னு ஆகும். இப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா டைம்ஸ் greater than or equal to 1. ஸோ 0 greater than or equal to 1 கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால் திரும்ப கால் பண்ண இடத்துக்கே போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு 6ன்னு இருக்குது. டைமோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. ஸோ டைமோட வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு இருக்கிறதுனால இது நம்ம கால் பண்ண அந்த வேரியபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், நான் சொன்ன மாதிரி ரேடியஸோட வேல்யூ 6ன்னு இருக்குது. டைம்ஸோட வேல்யூ வந்துட்டு 0ன்னு இருக்குது. டைம்ஸ்ன்றது எதுக்காக இருந்திருக்கணும், எண்ணுக்கு இருந்திருக்கணும். சர்க்கிளுக்கு வந்துட்டு என்னவாக இருந்திருக்கணும், சியோட வேல்யூ வந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ரெண்டையுமே சர்க்கிள் டாட் ரேடியஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்போது அது என்னவாயிரும்னா 6ன்றது பிரிண்ட் ஆயிடும். ஆனால் நம்ம இங்கே டைம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 0ன்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம் இல்லையா என்னோட வேல்யூ, ஆனால் அது அவங்க ரெஃப்ளெக்ட் ஆகிருக்காது. என்னோட வேல்யூ அதே 5 தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு என்னன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் ரேடியஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த சீன்றதுக்கு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம சர்க்கிளுக்கு வந்து க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். இங்கே வந்துட்டு நம்ம என்னோட வேல்யூ வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி அதை இது பண்ணியிருந்தோம் இல்லையா, என்னன்றது இன்டீஜர். ஸோ அதனால் அது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்சஸ் ஆகலை. இங்கே கொடுக்குற சேஞ்சஸ் வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலைன்றதுனால அது வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். என்னோட ரேடியஸோட வேல்யூ 6ன்னு இருக்குது. என்னோட வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு இவ்வளோ 0ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் ரெஃப்ளெக்ட் ஆகாமல் என்னென்னு இருக்குது 5ன்னு இருக்குது. இதுதான் வந்துட்டு மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்க்குரியது.